ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. மத்திய பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகம் உச்சரித்த வார்த்தைகள் தொடர்பான சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம். I present the budget for 24-25. பட்ஜெட் உரையை 1 மணி நேரம் 22 நிமிடங்கள் வாசித்தார் நிர்மலா சீதாராமன். இந்த உரையில் நமது அரசு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, டிஜிட்டல், விவசாயம், திறன் உள்ளிட்ட வார்த்தைகளை அதிகம் உச்சரித்தார். குறிப்பாக வளர்ச்சி என்ற வார்த்தை 54 முறை இடம்பெற்றது. ஒவ்வொரு திட்டத்தை கூறும்போதும் வளர்ச்சி என்ற வார்த்தையை முன்வைத்து அவர் பேசினார். இதற்கு அடுத்ததாக வேலைவாய்ப்பு என்ற வார்த்தையை 33 முறையும், நமது அரசு என்ற சொல்லை 24 முறையும் கூறினார். Our government, in partnership with the states, will facilitate the implementation of the digital public infrastructure in agriculture. Our government will bring out a national cooperation policy for systematic, orderly and all-round development. திறன் மேம்பாடு என்ற வார்த்தையை 23 முறையும், முதலீடு என்று 21 முறையும், பெண்கள் என 13 முறையும் கூறினார். We need to focus on 4 major castes: the poor, women, youth and the farmer. இதேபோல தொழில்துறை என்று 11 முறையும், டிஜிட்டல் என 11 முறையும் உச்சரித்தார். மேலும் நிதியமைச்சர் பேசும்போது வேளாண்மை என்ற வார்த்தை 7 முறையும், வளர்ச்சியடைந்த இந்தியா என பொருள்படும் விக்ஷித் பாரத் என்ற வார்த்தையை 4 முறையும் குறிப்பிட்டார். In the interim budget, we promise to present a detailed roadmap for our pursuit of Viksit Bharat. The budget also covers some of the previously made announcements with intent to strengthen them and step up their implementation for expediting our journey towards the goal of Viksit Bharat. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாததால் தமிழ்நாடு என்ற வார்த்தை உரையில் ஒரு முறை கூட இடம்பெறவில்லை. ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த 2 மாநிலங்களின் பெயர்களை தலா 5 முறை நிர்மலா சீதாராமன் உச்சரித்தார். New airports, medical colleges and sports infrastructure in Bihar will be constructed. The requests of Bihar government for external assistance from multilateral development banks will be expedited. Our government has made concerted efforts to fulfill the commitments in Andhra Pradesh Reorganization Act. Grants for backward regions of Rayalaseema, Prakasham, North Coastal Andhra, as stated in the Act, will be provided. மத்திய பட்ஜெட்டில் ஒரே ஒரு முறை மட்டுமே ரயில்வே என்ற வார்த்தை இடம்பெற்றது. அதுவும் கூட ஆந்திர மாநிலத்தில் ரயில்வே துறையை மேம்படுத்த நிதி ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பில் மட்டுமே ரயில்வே என்ற வார்த்தையை உச்சரித்தார் நிர்மலா சீதாராமன். Funds will be provided for essential infrastructure such as water, power, railways and roads in Kopparthi node on the Visakhapatnam-Chennai industrial corridor and Varavakal node on the Hyderabad-Bangalore industrial corridor. வழக்கமாக நிர்மலா சீதாராமன் தனது உரையில் ஏதேனும் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். ஆனால் இந்த பட்ஜெட் உரையில் அவர் திருக்குறளை சுட்டிக்காட்டவில்லை. Mr. Speaker, sir, with this I commend the budget to this august house. Jai Hind. புதிய தலைமுறைக்காக சுஜாதா. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.